Hi friends, welcome to Taj's Recipes. லாக்டவுனில் உங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் கேட்டு தொல்லை பண்ணுறாங்களா? அப்போது சட்டுன்னு இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன், நெய் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், துருவின சீஸ் கொஞ்சம், துருவின பூண்டு கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், ஆரிகானோ கொஞ்சம் எடுத்திருக்கேன், சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க நெய்யில் ஒரு ஸ்பூன் துருவின பூண்டு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பிரெட் ஸ்லைசஸில் எடுத்து நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைசஸ்லேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர்னு சொல்லலாம். இதை வெறும் வாயில் நம்ம சாப்பிட சொன்னால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதை வேணான்னு சொல்லாமல் சாப்பிட்ருவாங்க. அதே மாதிரி இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பூண்டு போட்டிருக்கனால எந்த டேஸ்ட்டும் மாறாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதில் துருவின சீஸை எல்லா பிரெட் ஸ்லைசஸ்லேயும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஆரிகானோ கொஞ்சமாக இதில் தூவி விட்டுக்கலாம். இப்போது ஒரு தவா எடுத்துக்கலாம். அதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையும் இதில் அடுக்கி வச்சுக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி இந்த சீஸ் மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வேக விட்டுடலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு, சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நான் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். ரொம்பவே டேஸ்டியான கார்லிக் சீஸ் பிரெட் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்கும் கூட. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye bye from Taju.